ஒரு கலர் பேப்பர் இல்லை ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரை வந்து சதுரமாக வர அளவுக்கு நீங்கள் மடித்து அதை கட் பண்ணிக்கோங்க. A4 ஷீட்னா A4 பேப்பர்னால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக சதுரமாக வரணும். அதை மடித்து கட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம பேப்பரை கட் பண்ணிக்கலாம். சதுரமாக மடித்தாச்சு, அளவு எடுத்தாச்சு. இப்போ சதுரமாக கட் பண்ணுங்க. பேப்பர் வந்து 4 பக்கமும் சமமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்ய போகிற முறை வந்து கரெக்டாக வரும். அதை 2ஆக மடிங்க. 2ஆக மடிச்சுட்டு 2ஆக மடித்ததை 4ஆக மடிங்க. 4ஆக மடிக்கணும். இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போது நம்ம அதில் இப்போ ஒரு சதுரமாக இருக்குது. அதில் ஒரு பக்கத்தை மட்டும் பேப்பர் எடுத்து பின்னாடி மடிங்க. ஃபோல்ட் பண்ணுங்கள். அதாவது கப்பல்லாம் செய்வோம் இல்லையா, சின்ன பசங்க கப்பல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணுங்கள். நடுவில் 2 பேப்பர் இருக்கும். பின்னாடி திருப்பிட்டு திரும்பவும் மடிங்க. அதை மடிச்சுட்டு இப்போ அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் திரும்பவும் மடிங்க. கப்பல் செய்கிற மாதிரி தான் 4 பக்கமும் மடிச்சிடணும். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதை இப்போ பிரிக்கணும். அந்த மடிப்பு நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ பிரிக்கணும். இப்போ பிரித்தா இப்போ 4 பக்கமும் மடிஞ்ச பேப்பர் இருக்குது. இப்போது அதில் ஒரு பக்கம் மட்டும் பிரிச்சிருங்க. இப்படி இருக்கிற 4 பக்கத்தில் ஒரு மடிப்பை மட்டும் நம்ம பிரித்து வெளியில் எடுக்கிறோம். வெளியில் திருப்புறோம். ஒன்று மட்டும் வெளியில் எடுத்துட்டு அதை அளவு பார்க்குறோம். இப்படி 2ஆக மடித்து வெளியில் எடுக்கிறது வெளியில் தான் இருக்கணும். அதை 2ஆக மடித்து நடுவில், அதாவது சமமாக வச்சுக்கிட்டு அதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. அதாவது தலைகீழாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அதுலேருந்து 2 பக்கமும் இப்படி மடிச்சுட்டு மடிங்க. 2ஆக மடிச்சுட்டு கொஞ்சம் க்ளூ போட்டு லைட்டாக ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உடனே பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அதை அதில் மடித்து அது உள்ளே சொருவி விடுங்க. அதுலேயும் லைட்டாக க்ளூ போட்டுட்டு சொருவி விடணும். உள்ளே போட்டு சொருவணும். அது ஃபோல்ட் மாதிரி அது உள்ளே போய் சீட் ஆகிடும். அது உள்ளே போயிட்டு அமுங்கிடும். அதாவது உடனே பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். இப்போது நம்ம முறம் ரெடி ஆகிடுது. இதுதான் முறம். இப்போ அடுத்து நம்ம கூடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பேப்பரை சதுரமாக நம்ம மடித்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2ஆக மடிங்க. நம்ம இப்போ முறம் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் 4ஆக மடித்து அதை இப்படி திருப்பி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும்.
அதாவது ஒரு பேப்பராக தனியாக எடுத்து மடிக்கணும், ஒன்றா மடிச்சிடக்கூடாது. தனியாக எடுத்து மடித்து திரும்ப இதை பிரித்து திரும்பவும் மடிக்கணும். இப்போது இதை பிரித்து நம்ம கூடை முறம் செய்கிறதுக்கு ஒரு பக்கம் மட்டும் பிரித்து எடுத்து முறம் செஞ்சோம். இப்போ கூடைக்கு 2 பக்கம் பிரிக்கணும். 2 பக்கம் பிரிச்சுட்டு நடுவில் அதை மடித்து நடுவில் இருக்கிறத நம்ம எப்படி முறத்துக்கு ஒரு பக்கம் மட்டும் அந்த மாதிரி பண்ணமோ மடித்து உள்ளே வச்சு சொருகணுமோ அதே மாதிரி கூடைக்கு 2 பக்கமும் அது மாதிரி பண்ணணும். அது சமமாக நடுவில் கை அளவு வச்சுக்கிட்டு இது மாதிரி மடித்து அதை 2ஆக உள்ளே மடித்து உள்ளே வச்சு சொருகிடணும். இப்போது இதை மடித்து இதை ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி நம்ம சொருகிடணும் உள்ள. இந்த பக்கமும் அதே மாதிரி சமமாக மடிக்கணும். நடுவில் கையை அளவு வச்சுக்கோங்க, அப்போ தான் கூட நமக்கு சரியான அளவில் வரும். இது மாதிரி இப்போ கையில் பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி அந்த பக்கம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி மடிங்க. அதே மாதிரி மடிச்சுட்டு அதே அளவில் இதை 2 பக்கமும் மடித்து உள்ளே வச்சு சொருகிடுங்க. இதை உள்ளே மடித்து சொருகிடுங்க. இப்போ நம்ம கூட ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கூட எப்படி அழகாக வந்திருக்கு.